வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 6 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல இருந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான டாபிக் ஏசி ஜெனரேட்டர் பத்தி பார்க்க போறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல எழுதுற மாதிரி பாயிண்ட்ஸோட சொல்லி தர போறேன். இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் கேள்வி. நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வீட்ல ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, டிவி பார்க்கறோம், ரைட்? இதுக்கெல்லாம் கரண்ட் வேணும். ஆனா நம்ம வீட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு எங்க பெரிய பேட்டரியா வச்சிருக்காங்க? இல்லையே. அப்போ பேட்டரியே இல்லாம நம்ம வீட்டுக்கு எப்படி கரண்ட் வருது? இந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போற ஏசி ஜெனரேட்டர். ஸோ பேட்டரி இல்லாம எலக்ட்ரிசிட்டி எப்படி? இதோட பதில் பிசிக்ஸோட ஒரு ரொம்ப அழகான பிரின்சிபல்ல ஒளிஞ்சிருக்கு. அதை மட்டும் நாம புரிஞ்சுக்கிட்டா இந்த ஏசி ஜெனரேட்டர் டாபிக் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் ஆயிடும். அந்த சீக்ரெட்டோட பேரு தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இந்த வார்த்தையை பார்த்து பயப்பட வேணாம். பெருசா ஒன்றும் இல்ல. சிம்பிளா இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட மேக்னெட்டிக் ரெயின் யானி காந்த மழைன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? இப்போ அந்த காந்த மழை ஒரு லூப் யானி ஒரு வளையம் உள்ள எவ்வளோ போராட்டம் போகுதோ அந்த அளவு தான் அந்த லூப்போட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த டயக்ராம கொஞ்சம் கவனிங்க. இங்க பாருங்க, இந்த காந்த மழை அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த வளையத்துக்குள்ள அதாவது காயிலுக்குள்ள போகுதா? எவ்வளவு அதிகமா அந்த மழை உள்ள போகுதோ அவ்வளவு அதிகம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ யோசிங்க, இந்த ஃப்ளக்ஸை மாற்ற என்னெல்லாம் பண்ணலாம்? ஒன்று, அந்த மழையை ஜோரா பெய்ய வைக்கணும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் பியை ஜாஸ்தி ஆக்கணும். இல்லைன்னா அந்த வளையத்தோட சைஸை பெருசாக்கணும். அதாவது ஏரியா ஏவை மாற்றணும். இல்லைன்னா இந்த வளையத்தை சாய்க்கலாம், யானி ஆங்கிள் தீட்டாவை மாற்றலாம். இந்த 3 விஷயம்தான் ஃப்ளக்ஸை டிசைட் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்கிற ஆஃபிஷியல் ஃபார்முலா. இங்க 5B, அதாவது 5Bன்னு சொல்றது தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இதுல Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏங்கிறது ஏரியா, அண்ட் இந்த தீட்டான்னு சொல்றது அந்த Bக்கும் ஏரியாவோட நார்மல்க்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். ஸோ த க்ரூஷியல் பாயிண்ட் இஸ் BA cos தீட்டா. இது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ தான் நம்ம அந்த ரியல் மேஜிக்கே வரோம். சயின்டிஸ்ட் ஃபாரடே கண்டுபிடிச்ச ஒரு அருமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு லூப்ல கான்ஸ்டன்டா ஃப்ளக்ஸ் இருந்தா ஒண்ணுமே ஆகாது, நோ கரண்ட். ஆனா எப்போ அந்த ஃப்ளக்ஸ் மாறுதோ, அதாவது சேஞ்ச் ஆகுதோ, அப்போ அந்த லூப்ல ஒரு EMF யானி ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆகும். அந்த சேஞ்ச், அந்த மாற்றம், அதுதான் இங்க மேஜிக். இந்த ஏசி ஜெனரேட்டரோட அடிப்படை தத்துவமே ரொம்ப சிம்பிள் தான். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இந்த படத்துல மெயின் பார்ட்ஸை பார்ப்போம் வாங்க. நடுவுல சுத்துற அந்த ரெக்டாங்குலர் காயிலுக்கு பேரு ஆர்மேச்சர். 2 பக்கமும் இருக்கிறது பவர்ஃபுல் மேக்னெட்ஸ். இங்க பாருங்க, இந்த 2 ரிங்ஸ்க்கு பேரு ஸ்லிப் ரிங்ஸ். அண்ட் கரண்ட்டை வெளியே கொண்டு வர இந்த பார்ட்ஸ்க்கு பேரு பிரஷஸ். ரைட், இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸ்டெப் 1, நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த ஆர்மேச்சர் காயிலை சுத்துறோம். ஸ்டெப் 2, அந்த காயில் சுத்தும் போது என்ன ஆகும்? அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை கட் பண்ணும். அப்போ அந்த காயிலோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்டெப் 3, நம்ம ஃபாரடேஸ் லா படி எப்போ ஃப்ளக்ஸ் மாறுதோ அப்போ ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். சரியா? ஸ்டெப் 4, அப்படி இன்டியூஸ் ஆன அந்த EMF அந்த ஸ்லிப் ரிங்ஸ் அண்ட் பிரஷஸ் வழியா வெளியில வந்து நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்டா கிடைச்சிடும். இவ்வளவுதான். சிம்பிளா மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறிடுச்சு. இதுதான் அப்போ கிரியேட் ஆகிற அந்த இன்டியூஸ்ட் EMFக்கு நம்ம NCERT புக்ல கொடுத்திருக்கிற எக்ஸாக்ட் ஃபார்முலா. இங்க இந்த எப்சிலான் தான் இன்ஸ்டன்டேனியஸ் EMF. என்னன்னா அந்த காயில்ல இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், Bனா மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏனா ஏரியா, அண்ட் இந்த ஒமேகா தான் அந்த காயில் சுத்துற ஆங்குலர் ஸ்பீட். நம்ம முன்னாடி பார்த்த அந்த ப்ராசஸோட மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம் தான் இந்த ஈக்குவேஷன். அந்த ஃபார்முலால சைன் ஒமேகா டீன்னு ஒரு பாட்டு இருக்கிறத பாத்தீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த காயில் சுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் கிரியேட் ஆகிற EMFோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அது 0ல ஸ்டார்ட் ஆகி பாசிட்டிவ் மேக்ஸிமம் போகும், அப்புறம் மறுபடியும் 0க்கு வரும், அப்புறம் நெகட்டிவ் மேக்ஸிமம் போகும், திரும்ப 0 ஆகும். இப்படி பிளஸ் மைனஸ்னு மாறி வர்றதால தான் இதுக்கு பேரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் யானி ஏசி. இந்த கிராஃப் அந்த சைன் வேவை தெளிவா காட்டுது பாத்தீங்களா? சரி, தியரி எல்லாம் பார்த்தோம். இப்போ இதை வச்சு ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்ல கேட்குற மாதிரி ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். ஓகேவா? பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி. இங்கே கமலான்னு ஒரு பொண்ணு சைக்கிள் ஓட்டுறா. அந்த சைக்கிளில் ஒரு சின்ன ஜெனரேட்டர் இருக்கு. இது நம்ம NCERT புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தான். ஸோ என்னெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N வந்து 100, காயிலோட ஏரியா A வந்து 0.10 மீட்டர் ஸ்கொயர், மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வந்து 0.01 டெஸ்லா, அதோட சுத்துற ஃப்ரீக்வன்சி ν = 0.5 ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட்.
நம்ம கிட்ட மேக்ஸிமம் வோல்டேஜ் அதாவது பீக் வேல்யூ ஆஃப் இஎம்எஃப் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா இதுதான். எப்சிலான் 0 இஸ் ஈக்குவல் டு NBA ஒமேகா. ஓகே, ஆனா நம்ம கிட்ட ஒமேகா இல்லையே, ஃப்ரீக்வன்சி நியூ தான் இருக்கு. நோ ப்ராப்ளம், நமக்கு தெரியும் ஒமேகாக்கு பதிலா 2π நியூன்னு போட்டுக்கலாம். ஸோ த ஃபார்முலா பிகம்ஸ் NBA டைம்ஸ் 2π நியூ. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸை அந்த ஃபார்முலால போடுவோம் வாங்க. எப்சிலான் 0 ஈக்குவல் டு 100 டைம்ஸ் 0.01 டைம்ஸ் 0.1 டைம்ஸ் 2 இன்டூ 3.14 இன்டூ 0.5 இதெல்லாம் சேர்த்து பெருக்குன்னா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 0.314 வோல்ட்ஸ். அவ்வளோதான். பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிளா இருக்கும்னு. சரி, இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல மார்க்க இழக்கிற ஒரு இடம் இது. ஸோ த க்ரூஷியல் பாயிண்ட் இஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் கொடுத்து கேளுங்க. நிறைய பேரு என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்போ மேக்ஸிமமா இருக்கோ அப்போதான் இஎம்எஃப்பும் மேக்ஸிமமா இருக்கும்னு. அதாவது அந்த காயில் ஃப்ளாட்டா படுக்கை வசத்துல இருக்கும்போது நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. உண்மை என்னன்னா, ஃப்ளக்ஸோட சேஞ்ச், அதாவது அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் d∅b/dt எப்போ மேக்ஸிமமா இருக்கோ அப்போதான் இஎம்எஃப் மேக்ஸிமமா இருக்கும். அது எப்போ தெரியுமா நடக்கும்? காயில் வெர்டிகலா செங்குத்தா இருக்கும்போது. இந்த கிராஃபை மறுபடியும் பாருங்க. இஎம்எஃபோட பீக் வேல்யூ, அதாவது அந்த மலை உச்சி எங்க வருது? எக்ஸாக்ட்லி அட் 90 டிகிரி அண்ட் 270 டிகிரி. அந்த நேரத்துல காயில் எப்படி இருக்கும்? செங்குத்தா வெர்டிகலா இருக்கும். அப்போதான் அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை வேகமா கட் பண்ணும் அண்ட் ஃப்ளக்ஸ் சேஞ்சும் வேகமா இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், மேக்ஸிமம் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், நாட் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ், கிவ்ஸ் மேக்ஸிமம் இஎம்எஃப். சரி, இப்ப நம்ம படிச்சதெல்லாம் ஒன்னு சேர்த்து குயிக்கா ஒரு சம்மரி போட்டுடலாம். இந்த டாபிக் மத்த சாப்டர்ஸோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாப்போம் வாங்க. யோசிங்க, இந்த ஏசி ஜெனரேட்டருங்கிறது ஒரு தனி டாபிக் இல்ல. நம்ம படிச்ச ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷனோட ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தான் இது. முக்கியமா இது மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறதுனால நம்மள அடுத்த பெரிய யூனிட்டான ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி சர்க்கிட்ஸ்க்கு தயார்படுத்துது. இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ரைட், எக்ஸாம்க்கு ரிவைஸ் பண்ணா இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். ரெடி? பிரின்சிபல் என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எனர்ஜி கன்வர்ஷன் என்ன? மெக்கானிக்கல் டு எலக்ட்ரிக்கல். கீ ப்ராசஸ் என்ன? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு காயில் சுத்துறதுனால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அவுட்புட் என்ன? ஒரு சைனசாய்டல் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப். மெயின் பார்ட்ஸ் என்ன? ஆர்மேச்சர், மேக்னெட்ஸ், ஸ்லிப் ரிங்ஸ் அண்ட் பிரஷஸ். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு சிம்பிளா சுத்துற காயில் நம்ம முழு உலகத்துக்குமே பவர் கொடுக்க முடியும்னா, இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத வேற என்னெல்லாம் இன்விசிபிள் ஃபோர்ஸஸை நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணி மனித இனத்துக்கு பயன்படுத்தலாம். இட்ஸ் சம்திங் டு திங்க் அபவுட், ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். நல்ல படிங்க. ஆல் தி பெஸ்ட்.